அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடித்தது அங்கே மட்டும் இல்லை, எங்கே போய் அடித்தாங்க, பார் கவுன்சில் உள்ளே போயும் அடித்தாங்க. அவர் ஸ்கூட்டரில் வந்தார், லேசாக அடிபட்டுன்னு திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க. அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, நாங்கள் லேசாக தான் தட்டினோம், நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரியணும். தேர்தல் வருது, இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீதி சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு விழாக்குங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் அவங்க? அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடித்தது அங்கே மட்டும் இல்லை, எங்கே போய் அடித்தாங்க, பார் கவுன்சில் உள்ளே போயும் அடித்தாங்க. அவர் ஸ்கூட்டரில் வந்தார், லேசாக அடிபட்டுன்னு திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க. அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, நாங்கள் லேசாக தான் தட்டினோம், நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரியணும். தேர்தல் வருது, இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீதி சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு விழாக்குங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் அவங்க? அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடித்தது அங்கே மட்டும் இல்லை, எங்கே போய் அடித்தாங்க, பார் கவுன்சில் உள்ளே போயும் அடித்தாங்க. அவர் ஸ்கூட்டரில் வந்தார், லேசாக அடிபட்டுன்னு திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க. அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, நாங்கள் லேசாக தான் தட்டினோம், நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரியணும். தேர்தல் வருது, இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீதி சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு விழாக்குங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் அவங்க?